السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم ويصنع الفلك وكلما مر عليه ملأ من قومه سخروا منه إن تسخروا منا وإنا نسخر منكم كما تسخرون صدق الله مولانا العليم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியாருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே நபிமார்களின் வரலாறுகளை சொல்லிக் கொண்டே வருவான். இந்த வரலாறுகளை படிப்பதினால் இந்த சமூகத்திற்கு படிப்பினைகளும் பாடங்களும் இருக்கும் என்று சொல்லுவான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, உங்க சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க நபிமார்களின் வரலாறுகளை வாசிக்க வையுங்கள், நபிமார்களின் வரலாறுகளை அவர்களுக்கு சொல்லுங்கள். அப்பதான் நபிமார்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள், நபிமார்களுடைய அந்த வரலாறுகளை படித்து கொடுத்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பாடங்கள் பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறுகளை புரட்ட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம வரலாறையே நாம பார்க்கறது இல்லை. நம்ம புள்ள கஷ்டப்படக்கூடாது, நம்மளை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம இருக்கிறோமே தவிர நாம கஷ்டப்பட்ட விஷயங்களையும் நம் பிள்ளைகள்கிட்ட பகிரணும். அதே மாதிரி நபிமார்களின் வரலாறுகள், வழிமார்களின் வரலாறுகள், இவைகளை எல்லாமே பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஒன்று அவர்களை படிக்க வச்சு நாம கேட்கணும், நாம படிச்சு அவங்க கேட்கணும். இது அவர்களுக்கு படிப்பினைகளை கொண்டு வந்து தரும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு ரெண்டு நபிமார்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். இந்த ரெண்டு நபிமார்களினால நமக்கு என்ன பாடம் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்குவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், பொதுவாகவே அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நியதி என்னன்னா, நபிமார்களை உலகத்துக்கு அனுப்புவான். 1,24,000 நபிமார்கள் அனுப்புனான். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு காலங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1000, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 950, இப்போ அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 900, இப்படியா நிறைய பேர்களுக்கு வருடங்களை நிறைய கொடுத்தான். கடைசியா வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 63 வருஷம் தான். ஆனால் எல்லா நபிமார்களையும் விட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகளுக்கெல்லாம் நபி. அல்லாஹ் அவ்வளவு சிறப்பாக்கி வச்சான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நபிமார்களுக்கு கொடுக்கிற ஒரு தன்மை என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நபிமார்களை அந்த உம்மத்துமார்களுக்கு எடுத்து சொல்லணும், தீனை எடுத்து சொல்லுங்க, தாவா செய்யுங்க. அந்த தாவா செய்கின்ற நேரத்தில் மக்கள் எதிர்ப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இவர் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, சில பேர் அடிப்பாங்க, சில பேர் கொல்லுவாங்க, வெட்டிடுவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். நபிமார்களுடைய நிகழ்வுல நடந்திருக்கு, படிச்சா தெரியும் நமக்கு. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல என்ன நடந்துச்சு, எல்லா நபிமார்களுக்கும் ஒரு மாதிரி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேற மாதிரி. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், நீங்க போய் மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்க சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ளலைன்னா அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, ரப்பே இவங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல, இவங்க மேல நீ என்ன செய், அதாப இறக்கிறேன்னுவாங்க. அல்லாஹ் இறக்கி அழிச்சிருவான். இது நிதர்சனமான அல்லாஹ்வுடைய உண்மைகள். இதுதான் நடக்கும். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மக்கள்கிட்ட போய் தாவா செஞ்சாங்க, எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், நான் நபியா இருக்கிறேன், உங்களுக்கு என்னை நபியா ஏத்துக்குங்க, அல்லாஹ்வை ஏத்துக்குங்கன்னு சொன்னாங்க. அவங்க கேட்கல. பல ஆண்டுகள் சொல்லி சொல்லி பார்த்து வெறுத்து போய் ரப்பே இவங்களை பூராத்தையும் அழிச்சிருந்தாங்க. இவங்க என்ன இருக்கிறதே வேஸ்ட், இவங்க என்னைக்குமே ஈமான் கொள்ள மாட்டானுங்க,
இவனுங்க ஈமானே கொள்ள மாட்டானுங்க, இவனுங்களுக்கு எதுவுமே இல்லை, இவனுங்களை மொத்தமா அழிச்சிருன்னு சொல்லிட்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்ன உடனே அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் செய்யற மாதிரியே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சா, சரி நான் அதாபை இறக்கிடுவேன் செய்தியை மக்களுக்கு சொல்லுங்கன்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்ன உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நபி மக்கள் தான் போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அதாபு வருது, நீங்க ஈமான் கொள்ளுங்கன்னு. அப்பயும் அவங்க ஏத்துக்கல. நீ இப்படிதான் சொல்லுவ, நீ உன் பேச்ச நாங்க கேட்கற மாதிரி இல்லைன்னு அவங்க எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இது கூட இவங்க சட்டை பண்ண மாட்டாங்களான்ட்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லா நபிமார்களும் சொன்னாங்க அதாபு வரும், அங்கேயே இருந்தாங்க. ஆனா யூனுஸ் நபி மட்டும் என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. அதாபு வந்தா நாம மாட்டிக்குவோமோ நினைச்சிட்டு வெளியே போயிட்டாங்க. வித்தியாசமா மற்ற நபிமார்களை போன்று இவங்க இல்ல, இவங்க வித்தியாசமா வெளியே போயிட்டாங்க. வெளியே போன உடனே அல்லாஹ் அந்த அதாபை இறக்கினான் வானத்திலிருந்து இறங்குறத பார்த்த உடனே அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, யூனுஸுடைய கூட்டத்தார்கள்லாம் என்ன செஞ்சாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள்லாம் ஒரே ஒட்டுமொத்தமா 1,00,000 பேர் ஈமான் கொண்டாங்க. ரப்பே நாங்க உன்னை ஈமான் கொண்டுறோம், இனிமே நாங்க என்ன செய்ய மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம், யூனுஸை நாங்கள் நபியா ஏத்துக்கிறோம், உன்னை அல்லாஹ்வா ஏத்துக்கிறோம், ஈமான் கொண்டாங்க. அல்லாஹ் எப்பவுமே கடைசி சக்கராத்து நேரத்துல கேட்கிற தௌபாக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் கடைசி நேரத்துல, கடைசி கட்டமான நேரத்துல கேட்டா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்க மாட்டான். சில சமயங்கள் அல்லாஹ் கொடுப்பான் டைம், தௌபா செய்யு உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும், தௌபா செய்யு, மௌத்துன்னு ஒண்ணு இருக்கு, நிறையன்னு ஒண்ணு இருக்கு, ஒண்ணு கொடுத்துட்டே அடையாளங்களை கொடுத்துக்கிட்டே வருவான். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும், உஷார் ஆகி என்ன செய்யணும், பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரிதான் ரமலானை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் ரமலான வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, எப்படியாவது அடியார்கள் பாவத்தை மன்னிப்பு தேடுவாங்களோ அப்படின்னு எதிர்பார்க்கிறான் அல்லாஹ். அது மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டமங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, 1,00,000 பேரும் ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம், யூனுஸ் ரசூலுல்லாஹ் நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவன் என்ன பண்ணானே தெரியல, அவங்களோட ஈமானை ஏத்துக்கிட்டான். யூனுஸ் எல்லாம் இங்கிருந்து தப்பி போனாங்க இல்லையா, அவங்களை என்ன செஞ்சான், கடல்லையே மீன்ல அரெஸ்ட் பண்ணிட்டான். கடல்ல போனாங்க, அவங்க கப்பல்ல தப்பி போகிற நேரத்துல அல்லாஹ் அவர்களை தூக்கி கடல்ல போடுற மாதிரி ஐடியா பண்ணி கடல்ல தூக்கி போட்டு மீன் வயிற்றுக்குள்ள போய் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. எல்லா நபிமார்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதாபுகள் அனுப்புவான், ஆனா நபிமார்களை மட்டும் பாதுகாத்துருவான், கௌமுகளை அழிச்சிருவான். ஆனா இங்க என்ன செஞ்சான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்களை காப்பாத்திட்டான். எல்லாரும் ஈமான் கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் அல்லாஹ்விடத்துல இருந்து அதாபுல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க காலம் போட இவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டானுங்க அப்படின்னு ஒரு கெட்ட எண்ணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்கள பத்தி வரலாறு சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, 950 வருஷம் இஸ்லாத்தை எடுத்து தாவா பண்ணிட்டே இருந்தாங்க. மக்கள் யாருமே ஏத்துக்கல. கப்பல் செஞ்சாங்க, கப்பல்ல போய் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, பாத்ரூம் இருந்துட்டானுங்க. அவங்களை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, நையாண்டி பண்ணாங்க, நக்கல் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இவங்களை ஒருத்தர் கூட நீ வச்சிராத, எல்லாத்தையும் அழிச்சிருண்டா. அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் கப்பல்ல காப்பாத்திட்டு மற்ற ஊர்ல இருக்கிற எல்லா உலகத்தையுமே சுனாமியை கொடுத்து அழிச்சிட்டான். வெள்ளப்பரளையும் வந்துச்சு, உலகமே தண்ணியில கிடக்குது. அல்லாஹ் இப்படியும் சில நபிமார்களை செஞ்சான், அப்படியும் சில நபிமார்களை செஞ்சான். இதுல இருந்து நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னு பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பொதுவாகவே நாம் யாரையுமே மட்ட ரகமா நினைக்க கூடாது. யாரையுமே பார்க்கறதுக்கு அவர் பங்கரையா இருக்கிறாரு, அதனால அவரை ரொம்ப மோசமானவர் நினைக்க கூடாது. அவர் மது பழக்கம் வச்சிருக்கிறாரு, அதனால அவர் கெட்டவர் நினைக்க முடியாது. அவர் விபச்சாரம் செய்யறாரு, அவர் கெட்டவர் நம்ம பார்வையில சொல்ல முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பார்வையிலே ஒரு மனிதன் கெட்டவனாக இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவன் நல்லவனாக மாறி போவான். எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய பார்வையிலே நல்லவர்களாக மாறி போனார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வையிலே அவர்கள் கெட்டவர்களாக மாறினார்கள் இல்லையா? அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பார்வையை சரியாக பாருங்கள். அவர் தப்பு செய்யறாரு, என்ன சூழ்நிலையில செய்யறாரு நமக்கு தெரியாது. அவர் குடிக்கிறாரு, எதுக்காண்டி குடிக்கிறாருன்னு தெரியல. அவர் விபச்சாரம் செய்யறாரு, எதனால செய்யறாருன்னு தெரியல. இஸ்லாத்துல இருக்கிறாரு, ஆனா தவறு செய்யறாரு, திருடுறாரு, கொள்ளை அடிக்கிறாரு, எல்லாமே செய்யறாரு. நம்ம பார்க்கிற பார்வைகள் அவர் பாவின்ற பார்வையில பார்க்காதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அவர்களுடைய பார்வையிலே நீங்கள் மனிதர்களை பாவிகளாக பார்க்க வேண்டாம். அவர் பாவம் செஞ்சால் கூட அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனா நம்ம பார்வை இருக்கிறது, நம் பார்க்கின்ற பார்வை கூட சில நேரங்களில் பாவமாக மாறி போகும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வையை கொண்டு ஒரு மனிதனை நாம் பாவியாக மாற்றிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே பார்த்தவங்க இருந்தாங்க இல்லையா? நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹம்ஸா ரலியல்லாஹு பார்த்தாங்க. அவங்க யாரு? பெருமானாருடைய சிச்சா அபூ லஹப் இருக்கிறானே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருத்தா அத்தாவுடன் பிறந்தவர்கள். அவங்க ரெண்டு பேருமே ரசூலை எப்படி பார்த்தாங்க? ஹம்ஸா ரலியல்லாஹு பார்த்தாங்க, இது அல்லாஹ்வின் ரசூல்னு பார்த்தாங்க. அவர் பார்த்தார், அபூ லஹப் என் தம்பியின் மகன் பார்த்தாரு. அதனால அவருக்கு ஹிதாயத் கிடைக்கல, அவருக்கு ஹிதாயத் கிடைச்சு. பார்வையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய மாற்றங்களை வைத்திருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? லா யஸ்கர் கௌமம் மின் கௌமின் அஸா அன் யகூன கைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன்ன என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை தப்பா நினைக்காதீங்க, கேவலமா நினைக்காதீங்க, இழிவா நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு கால் நீங்க யாரை இழிவாக நினைக்கிறீங்களோ அல்லாஹ்விட்ட அவங்க சிறப்பா இருப்பாங்க. நாம அல்லாஹ்விடத்துல இழிவா போயிடுவோம். அதனால்தான் எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை இழிவாக நினைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் நீ யாரை இழிவாக நினைக்கிறாயோ அவள் அல்லாஹ்விடத்துல சிறந்தவளா மாறி போயிடுவா. அதனால நீ எதுக்குமே நினைக்க வேண்டாம். நினைப்பதை கூட அல்லாஹ் நம்மிடத்துல தடை செய்திருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய சூழல், தவறு செய்வதற்கு ஒரு மனிதனுடைய சூழல் ஏற்படும். பெருமானார் இடத்துல ஒருத்தர் எப்பவுமே தமாசா விளையாடுவார். அவரு தண்ணி குடிக்கிறவர், மது குடிக்கிறவர். அவர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது குடிச்சிட்டு விளையாடுவார், பேசுவார், தமாசா பேசுவார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் சொர்க்கத்துக்கு வரணுன்றதுக்காக வேண்டி அவர் பேசுறதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சார்? அவரு மார்க்கெட்டுக்கு போனார். கடைவீதியில போய் ஒரு துணி எடுத்துட்டு வந்தார். கடையில இருந்து ஒரு துணியை எடுத்துட்டு வந்த உடனே கடைக்காரன் பின்னாடியே வந்துட்டான். ஒரு துணி எடுத்துட்டு போறாருன்ற உடனே கடைக்காரன் பின்னாடியே வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே இதை உங்களுக்கு அன்பளிப்பா நான் கொடுத்துட்டேன், நீங்க வச்சுக்கங்கன்ட்டார் அவரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நம்ம மேல பிரியமா இருக்கிறாரு, அன்பளிப்பா கொடுக்குறாருன்னு வாங்கிக்கிட்டாங்க. கடைக்காரன் பின்னாடி வந்தார். அது எங்க கடையில இருந்து எடுத்துட்டு வந்துட்டாப்லாடு. அப்படியா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த அந்த சஹாபி சொன்னாரு, அவர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு போயிட்டார் அவர். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருளுக்கு காசு கொடுத்தாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு. நாயகமே இவரு மது குடிச்சு பல நேரங்கள் கசையடி வாங்கி இருக்கிறாரு, இப்பவும் அவர் திருந்துற மாதிரி தெரியல, நீங்க அவருக்கு இன்னும் தண்டனை கொடுக்க மாட்டீங்க, எவ்வளவு மட்டரகமா இருக்கிறாரே என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ரிப்போர்ட் பண்ணாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பான், எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் குடிகாரர் தான், நம்ம பார்வையில குடிகாரரா இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பார்வையில எப்படி இருக்கிறார் என்றதை நம்ம முடிவு பண்ண முடியாது. அதனால ரமலான் இருக்குது, ரமலான்ல பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க? மற்ற நாள்ல தொழு வரமாட்டாங்க, ரமலான்ல மட்டும் வருவாங்க. அவங்கள பார்த்து எப்பயுமே தரைகுறைவாக எடை போட வேண்டாம் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த வரலாறின் மூலமா சொல்றாங்க. ரமலான்ல பார்த்தா கூட்டமா இருக்கு, தொழுகைக்கு வராங்க, மற்ற நேரத்துல தொழுகை வரலன்னு அவர்களை நாம் கேவலமாக நினைப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை என்பதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானினுடைய பாடத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரையும் தரை குறைவாக நினைக்காமல் யாரையும் பார்க்கின்ற நேரத்தில் நல்ல எண்ணத்தோடு பாருங்கள், அதுவே உங்களுக்கு நியாமத் என்று சொன்னார்கள். நல்ல எண்ணங்களை கொண்டு பார்ப்பதினால் நன்மைகள் எழுதப்படுகிறது, தீய எண்ணங்களை கொண்டு நீங்கள் பார்ப்பதினால் பாவம் எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரை பார்க்கின்ற நேரத்திலேயும் நல்லெண்ணங்கள் போலோடு பார்க்கக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.